எல்லாருக்கும் வணக்கம். நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் வந்திருந்தால் கட்டாயம் இதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ரொம்ப சாதாரண பொருளை பயன்படுத்தி தான் அவங்களோட கேன்சர் செல்லை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம பெட் ஸ்கேனில் அதை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் செஞ்சு அதை பயன்படுத்துவாங்க. என்ன அப்படின்னா, பெட் ஸ்கேன் எடுக்க போனவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கட்டாயம் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா முந்தின நாள் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஒரு ஊசி போடுவாங்க. ஊசி போட்டுட்டு 1 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சுருவாங்க. 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை அந்த ஸ்கேனிங் மிஷினுக்குள்ளே விட்டு ஸ்கேன் பண்ணுற வேலையை பார்ப்பாங்க. ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த ரிசல்ட்டை காட்டுவாங்க. அந்த ரிசல்ட்டில் என்ன தெரியும் அப்படின்னா, அங்கங்கே கலர் கலராக தெரியும் கேன்சர் இருந்தது அப்படின்னா. அது என்ன அப்படின்னா, அந்த நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற அந்த பொருள் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அந்த சுகர் தான் இன்னும் சிம்பிளர் ஃபார்மில் குளுக்கோஸாக அதில் பயன்படுத்தும். அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இன்ஜெக்ஷனில் அந்த குளுக்கோஸை தான் கொடுப்பாங்க. அதில் கூட எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் ட்ரேசரை வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அது ஒரு சின்ன வித்தியாசம். சரி, இது எங்களுக்கு தான் தெரியுமே, இதுதான் நாங்கள் அனுபவிச்சிருக்கோமே அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் நிறுத்திடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, முக்கியமான இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான தகவலை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எங்கள் ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே அடல்ட் இருக்காங்க. இந்த 2 லட்சம் பேரும் இருக்காங்க அப்படின்னா, 2 லட்சம் பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். 2 லட்சம் பேர் கட்சி ஆரம்பித்தாலும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. அவங்க கூட போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே எங்கள் ஊருக்கு சம்மந்தமே இல்லாத நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கூட்டம் வரும். ஏன்னா அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கிறவர். இதில் அதை மாதிரி தான் இந்த கேன்சர் செல்லும். சம்மந்தமே இல்லாதவங்க தான், நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாதவங்க தான். ஆனால் அங்கே வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி கப்புன்னு மொத்தத்தை இழுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த கேன்சர் செல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற அந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம மாவுச்சத்து சாப்பிட்றோம் இல்லையா, அது சிம்பிளராக கடைசியாக மாற போகிறது என்னென்னா குளுக்கோஸ்னு மாறும். அந்த மாறுறத பூரா அதுதான் முதல்ல உரியும். அது உறிஞ்சது போக தான் மற்றதை நல்ல செல்லுக்கு கொடுக்கவே செய்யும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கேன்சர் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை கேன்சர் வந்தவங்க அதோட பாதிப்புலேருந்து மீளணும் அப்படின்னாலோ, முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாவுச்சத்தை சாப்பிடாம நிறுத்துறதன் மூலமாக தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா, எப்படி இந்த பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இந்த குளுக்கோஸை கொடுத்து அந்த கேன்சர் செல்ஸ் அந்த குளுக்கோஸை முழுவதுமாக உறிஞ்சு தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்ததோ, அதே மாதிரி இந்த இடத்துல தான் வளர்றதுக்கு நம்ம தினசரி சாப்பிட்ற இந்த மாவு பொருள் அது வளர்றதுக்கு முக்கிய காரணமாயிரும். அதனால இந்த காரணத்தினால தயவு செஞ்சு யாரும் மாவு பொருளை அதிக அளவில் சாப்பிடாதீங்க. நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்ற அளவு ஒரு பக்கம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸசிவாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக அந்த கேன்சர் செல் அதிகமானது. ஏன்னா அதுக்கு தான் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குல்ல. எக்கச்சக்கமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எக்கச்சக்கமாக அது உபயோகப்படுத்தும், எக்கச்சக்கமாக வளரும். அதனால் இப்படி கேன்சர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை கேன்சர் இருக்கிறவங்க அதுலேருந்து மீளணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் எந்த விதமான மாவு பொருளையும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு 6 விதமான பொருட்கள் தெரியும். இதில் எதில் மாவு பொருள் இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.